சென்னை தண்டையார்பேட்டையில் மாடு முட்டியதில் சேகர் என்ற 60 வயது முதியவர் படுகாயமடைந்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய கால் மற்றும் இடுப்பு எலும்புகள் முறிந்து தற்போது ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்த முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் லோகநாதன். வணக்கம் லோகநாதன், இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன, தற்போது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, கூடுதல் விவரங்கள்? சென்னையில மாடு முட்டி விபத்து ஏற்படுவது வழக்கமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 15 சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிறது. குறிப்பாக ஒரு முதியவர் உயிரிழந்திருக்கிறார். பல்வேறு பகுதிகளில் சிறுமி மாடு முட்டி தாக்கப்பட்டதும், கடந்த மாதத்திற்கு முன்பு வட சென்னை பகுதியில ஒரு பெண்மணியை மாடு முட்டி கொஞ்ச தூரம் இழுத்து சென்று மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில நேற்று சென்னை தண்டையார்பேட்டை காந்தி நகர் மெயின் ரோட் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில வீட்டிலிருந்து ஒரு குப்பை எடுத்து அந்த குப்பை தொட்டியில கொட்டுறதற்காக இந்த சேகர் என்ற 60 வயது முதியவர் சென்றிருக்கிறார். அப்பொழுது அவரை அருகில் இருந்த மாடு தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. அதனால அவர் விபத்துக்குள்ளாகி கால் எலும்பு முறிந்து, அது மட்டும் இல்லாம இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்க நிலையில நமது ஸ்டான்லி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அவருக்கு தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கால் மற்றும் இடுப்பின் எலும்புகள் முறிந்த நிலையில தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில், மருத்துவருடைய தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு நிலைகளில சென்னை மாநகராட்சியில் இது போன்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே போன்று மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்களும் 16 உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வட சென்னை மற்றும் தென் சென்னை பகுதிகளில் தலா 5 மாடு பிடிக்கும் பணியாளர்களை இதற்கு முன்பு நியமிக்கப்பட்டும் அவர்கள் தற்போது 16 உதவியாளர்கள் கொண்டு மாடுகள், அதாவது தெருவோரம் சுற்றக்கூடிய மாடுகள் கண்காணிக்கப்பட்டும் அதனை பிடித்து அந்த மாடுகளின் முகாம்களில் அடைக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு சாலையில் சுற்றித்திருந்த 4237 மாடுகள் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் பிடித்திருக்கின்றனர். இந்த ஆண்டு 1333 மாடுகள் பிடிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கான அபராதம் என்று பார்க்கும் பொழுது 85,69,400 ரூபாய் இந்த மாடு வளர்க்கக்கூடிய உரிமையாளர்களிடம் இருந்து பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி லோகநாதன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.